இப்ப அடுத்தது வந்து உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் வந்து டிக் டிக் டிக். ஏன்னா நான் வந்து நிறைய ஸ்பேஸ் படம் பார்க்காம இருந்தேன். இன்ட்ரெஸ்டா பார்த்து உண்மையே புரியாம போய் இவரை பார்க்கும்போது எனக்கு இட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு தெரியல. அந்த பிரதீப் வந்து ஒரு டிக் 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 எடிட்டர் பிரதீப் தானே, நம்ம தம்பி தெரியும் எனக்கு, அவனே போடுங்க, அவரும் ஓகே சொன்னாங்க. அதுலயும் ட்ரெய்லர்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ணீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரெய்லர்ல இருந்தா பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அது ஆடியன்ஸ் பெரிய லெவல்ல கவர் ட்ரெய்லர் கூட சொல்லலாம். ஆனா எண்ட்ல ஏதாவது கிளாப் மூமெண்ட்ஸ் எடுத்து பின்னாடி வைக்கணும் போதுன்னா செம்மையா வந்துருச்சு, எண்டு மட்டும் வைக்கணும் போதுன்னு சொல்லிட்டு காட்டினேன். ப்ரோ இது போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலான பிரவீன் கேஎல் சார் ஃபோன் பண்ணதுதான். ஸ்டார் வந்து ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. இருந்தாலும் படத்திற்கும் அதுக்கான வரவேற்பு இருந்தது. ஆனா வந்து பொதுவாக இது ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் சில விமர்சனங்களுக்கு இதாச்சு. அது பார்த்துப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த ஹார்ஷா ரொம்ப பண்ண ரிவ்யூ, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்ன ரிவ்யூ நாங்கள் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் வந்து டிக் டிக் டிக். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் படம் தமிழ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. படமும் நல்ல ஆடியன்ஸ்ல பெரிய ரீச் ஆச்சு. சக்தி சௌந்தரராஜன் சாருடைய அறிமுகம் உங்களுக்கு எங்கே கிடைக்குது? அவர் வந்து எப்போ வந்து இந்த படத்துக்கு நீங்களே எடிட் பண்ணலாம், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல ட்ரை பண்ணக்கூடிய டைரக்டர் தான் சக்தி சௌந்தரராஜன் சார். அவர் எப்படி உங்களை இந்த படத்துக்கு சூஸ் பண்ணி போட்டாரு? அதுக்கு காரணம் நாயகர் ஜாகிரதை தான். சொன்னல பிரவீன் சாரோட நாயகர் ஜாகிரதை ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ வந்து படம் ரஃப் கட் நான் பண்ணல. அப்போ வந்து பிரவீன் சார் வந்து என்னை எப்படி பார்த்துட்டாருன்னா, நீ அடுத்த எடிட்டர் ஆக போற, இந்தா இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ ஒரு வெர்ஷன் பண்ணி கொடு, ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஒரு பையன் தான் வந்து ரஃப் கட்லாம் பண்ணேன் டேரக்டரோட உட்காந்து. ஸோ அதை வந்து இங்கே வரும்போது நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பண்ணிக்காமின்னு சொல்லி அப்படி அந்த கேட்டகரியில் இருந்த டைம். அப்போ வந்து இது கொடுத்தாரு, சாங் ஒன்று நாயகர் வந்து எடுத்துக்கு இது பண்ணு சொல்லி ஐடியா கூட அவரே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பண்ணலாம்னு ஐடியாவும் சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஐடியாவை கரெக்டா வீட்டில் போய் ஒர்க் பண்றாங்க. எனக்கு மட்டும் வீட்டில் கொடுப்பாரு பிரவீன் சார், ஏன்னா வீடு பக்கத்துலேயே தான் இருக்கும், ஸோ சேஃபா இருக்கும்னு சொல்லி வீட்டில் நான் டே நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி ஒரு 2-3 டேஸ்ல வந்து அந்த சாங்கை எடிட் பண்ணி அவர் சொன்ன ஐடியாவை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கும் பிடிச்சிச்சு. சக்தி சாரும் பார்த்துட்டாரு. எனக்கும் சக்தி சாருக்கும் லிங்க் எல்லாம் கிடையாது. பிரவீன் சார் கேட்டாரு, நான் ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சாங் இந்த மாதிரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிரவீன் சார் இன்புட்டும் அதுல நிறைய இருந்துச்சு. ஆனா அது பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து சக்தி சார் வந்து பார்த்துட்டு யார் பண்ணான்னு கேட்டு அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்படி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கதைகளி பண்றேன். அப்புறம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பண்றேன். செம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னாலும் அப்படின்னு ஸ்பேஸ்ல நம்ம ஆசை இதுலயாச்சும் நம்ம இது பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து டிக் 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 ஃபர்ஸ்ட் இன் ஸ்பேஸ் ஃபிலிம் ஒரு ஆட் வந்து சக்தி சௌந்தரராஜன் வந்து பிரவீன் சார் தான் பண்ணுவாரு. அப்போ போய் பார்த்துக்கலாம், என்னதான் எடிட்டாலும் அப்போ பிரவீன் சார் போய் மீட் பண்ணுவோம், அப்போ போய் என்ன ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒரு சொன்னான், நீ சும்மா போய் ட்ரை பண்ணு, கேட்டாதான் இங்க எல்லாமே கிடைக்கும், கேட்கலாம் எதுவும் கிடைக்காது. இங்கே முதல்ல எடிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா பிரவீன் கேஎல் சாரான்னு கேட்டுட்டேன். அந்த டீம்ல இல்லைன்னு சொன்னாங்க, இன்னும் எடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி எனக்கு ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு போய் கேட்டேன் ஒரு ஆஃபீஸ்க்கு போய். ஸோ அப்போ போய் கேட்டேன். சும்மா கேட்டதுக்கு அப்ப செல்வா ஆர்கே செல்வா என்னோட சீனியர், அவரும் கேட்டு போயிருக்காருப்பா அப்படின்னா அங்க முடிஞ்சிருச்சு. ஓகே, அவரு அப்ப வந்து இன்னும் 4-5 படம் பண்ணிட்டாரு. அவரும் விஷால் கத்தி சண்டை பண்ணிட்டாரு. அப்ப வந்து அப்போ முடிஞ்சிச்சு. அதுவும் என்னோட செம்மையா ஒர்க் பண்ணுவாரு அப்படின்ற, ஏன்னா எனக்கு சீனியர்ல அப்படின்னு அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணுவோம், வந்தா வரட்டும் அப்படின்னு ட்ரை. அப்ப ஒரு 1 மந்த் கழிச்சு எனக்கு கால் வந்துச்சு. அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, எப்படி எனக்கு கால் வந்துச்சுன்னா, அந்த சாங் ஒண்ணு நாயகர் ஜாகிரதை இருக்கும்ல, அதுல நான் கொஞ்சம் ஏறிட்டேன். செல்வா வந்து பர்சனலா தெரியாது அவருக்கு, இவன் இந்த பையனுக்கு பர்சனலா தெரியும், ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நம்ம பழைய படத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படி வந்து ஓகே வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஹாப்பியாவே இல்லை நீங்க அப்படின்னு.
இல்ல சரி எனக்கு ரொம்பவே முடியல, எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமும் அதிகமாயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் விஷால் படம், அந்த ஆக்ஷன் படம் ஹேண்டில் பண்றதே பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. இது வந்து ஸ்பேஸ் படம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கவும் எனக்கு இது வாங்க பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி அப்படியே இருந்துச்சு. அதில் என்ன விதமான சான்சஸ் இருந்தது சார்? ஏன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு பொதுவாக. இப்போ ஸ்பேஸ் படம் போது இப்போ வந்து வெளிலலாம் அதர் லாங்குவேஜ், அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பட் தமிழ் லாங்குவேஜ்ல மீன்ஸ் ரீஜனலாக லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிறப்ப என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலான்னு யோசிச்சிங்க இதில் வித்தியாசமா? இல்லை அது ஹாலிவுட்ல பண்ணதை நம்ம ஊருக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் தான். அதுல வந்து சேலஞ்சுன்னு எதுவும் என்ன சொல்றது, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் உலகத்திலே ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அது பெரிய சேலஞ்ச். நான் எல்லா ஸ்பேஸ் படம் பார்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து நிறைய ஸ்பேஸ் படம் பார்க்காம இருந்தேன். அப்போ ஃபேமஸா இருந்த இன்டர்ஸ்டெல்லர் கிராவிட்டி, இன்டர்ஸ்டெல்லர் பார்த்து உண்மையே புரியாம போய் விட்டது. அந்த அவ்வளவுதான் அதுல நாலேஜ் வந்துச்சு. ஸோ இந்த படம் பண்ண போறோம் அப்படின் போது எனக்கு ஒரு 3 months டைம் வேற இருந்துச்சு. அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ற டைம். அப்போ வந்து ஸ்பேஸ் ஒடிசின்னு ஒரு படம் இருக்குல்ல 1964, அதுல இருந்து கிராவிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்து இதெல்லாம் எப்படிலாம் வந்து எவால்வ் ஆயிருக்கு, ஃபிலிம் லாங்குவேஜே வந்து ஸ்பேஸ் படத்துல வந்து எவால்வ் ஆகிட்டே வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் ஒடிசில ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஸ்பேஸ்னா என்னன்றது இருக்கிற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கும். கிராவிட்டியில அந்த டீட்டெயில் தேவைப்படல. ஏன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவ்வளோ அந்த ஃபிலிம் நாலேஜ் இருக்கு. இப்போ ஸ்பேஸ் படம்னா என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து ஆஃப் வேல தான் ஆரம்பிப்பாங்க. கிராவிட்டியில நீங்க மறுபடியும் பாதியில தான் வைப்பாங்க. ஸோ ஆனால் அது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளேலேயே சார் வந்து நிறைய பேசிக்காக சக்தி சோதனை பேசிக் விஷயங்கள்லாம் ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் ஹேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணணுன்ற சேலஞ்சு. அந்த இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா எதுவுமே இருக்காது, ஃபுல் கிரீன் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆர்டிஸ்ட் வந்து இப்போ ஜெயம் ரவி நான் வந்து இப்படி உட்காராரு சார் உட்காருனா இது மட்டும்தான் இருக்கும், இது எதுவுமே இருக்காது. எதெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அது மட்டும் செட் போட்டிருப்பாங்க, மற்ற எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல தான் எடிட் பண்ணும். இவ்வளோ நாள் அப்படி கிடையாது. நான் பண்ண படங்கள்ல 4-5 படம் பண்ணும்போது அதெல்லாம் அப்படி கிடையாது. இது அப்படி இருக்கும் போது பெரிய சேலஞ்ச் இருக்கு. சரி எப்படி வரணுன்றதும் தெரியல. அண்ட் வந்து 2-3 வாட்டி எடிட் பண்றதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷன் சிஜி கண்பத்துக்கு முன்னாடி ஒரு 7 வருஷன் பண்ணோம். பண்ணிட்டு சிஜிலாம் போயிட்டு திருப்பி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்தோம். அது புது ரஷ் மாதிரி வரும், புதுசா ஃபுட்டேஜ் மாதிரி வரும். சரி இது ஃபுல்லா வந்ததுக்கு திருப்பி உட்காந்து எடிட் பண்ணி சில இடம்லாம் லேகா ஃபீல் ஆகும், அதெல்லாம் பண்ணி அப்படி இருந்துச்சு. ப்ளஸ் ட்ரெய்லர் வந்து நான் புது எடிட்டர்ன்றதுனால ட்ரெய்லர் வந்து சார் நம்பல. சார் வந்து நீங்க ட்ரெய்லர்லாம் பண்ண வேணாம், இது ட்ரெய்லர் ஸ்பெஷலா யாராவது வைப்பாங்க அவங்கள வச்சு பண்ணிக்கலாம்னு எனக்கு வந்து அது ஏத்துக்கவே முடியல. எனக்கு வந்து ஒரு வாட்டியுமே வந்து அது சார் அது பிகினிங்லேயே சொல்லிட்டு இருப்பாரு அந்த எடிட்டர் பண்ணிக்கலாம், அவர் நிறைய ட்ரெய்லர் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர் ஹையர் பண்றது வந்து நமக்கு இந்த படத்துல கிடைச்சிருக்கு, பட்ஜெட் இருக்கு, ஸோ நீங்க எது கஷ்டப்படணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஆனால் ஏதோ ஒன்று தப்பாவே ஒருத்தி இருந்துச்சு, இல்லை நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா எனக்கு அப்படியே அமைஞ்சிச்சு. அவருக்காக எல்லாமே ரெடி பண்ணாங்க, ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி அவர் வந்து பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க காலையிலேருந்து. அவர் ஏதோ பெரிய படத்துல மாட்டிக்கிட்டு வர முடியாம போச்சு. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு இருந்து கால் பண்ண ஆரம்பிப்பாங்க ஈவினிங். ஏன்னா அந்த படம் முடிச்சுட்டு வருவார், அங்கே விட மாட்டாங்க போல வருவார். அந்த மாதிரி 5லேருந்து 10 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, நெக்ஸ்ட் டே தான் வருவாருன்னு சொல்லி அந்த மாதிரி 5 நாள் வரவே இல்லை. நான் அந்த 5 நாள் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுவோம். ட்ரெய்லர் வீட்டுக்கு எடுத்து போய் யாருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம காலைல 6 மணிலேருந்து ஒரு 9:30 10 வரைக்கும் ஒர்க் பண்ணி டெய்லி ஒரு 1 வீக் ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். 5வது நாள் இவர் வரலன்னொடனே என்ன பண்றதுன்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்போ நான் கோட் எலக்ட்ரிக் அப்புறம் நான் ட்ரெய்லர் பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட காமிச்சிட்டேன். அவர் வந்து டைரக்டருக்கு சொல்லிட்டாரு. டேரக்டரும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, டேரக்டர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தான் இல்ல ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லல, சும்மா அப்படியே வாங்கிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்து போயிட்டாரு. அவர் பார்த்து அப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட காமிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி வெரி செம்மையா இருக்கு, உங்களுக்கு வந்து இந்த
ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியுது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு 2 இடம் மட்டும் ட்ரிம் பண்ணிட்டா சூப்பராகிடும், அது பண்ணிடலாம் அப்படின்னு. அடுத்து உங்கள் கேரியர் கிராஃபில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போனது வந்து கோமாளின்னு சொல்லலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு பிரதீப் சார் வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் அப்ரோச் பண்ணார், அந்த கதையை சொன்னார் அவங்கள்ட்ட. ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரைப்படங்கள் பண்ண போகிறோம்னா அந்த படம் உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து க்ளோஸ் ஆனாங்க. டிக் 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 அப்புறம் வந்து வேல்ஸ் வந்து அந்த சினிமா க்ரௌட்ல என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. ஸோ அப்படி அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ அப்படி எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. ஸோ அப்போ க்ளோஸ் ஆகும்போது அப்போ வந்து கோமாளி வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ராஜெக்ட். செட் பண்ணிட்டு இருக்கும்போது யார் யார் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரிஞ்ச பையன் எடிட்டர் இருக்கான், 4-5 படம் பண்ணியிருக்கான், அவனை அப்ரோச் பண்ணுவான்னு ஜெயம் ரவி சார்கிட்ட சொல்லும்போது, டிக் டிக் எடிட்டர் பிரதீப் தானே, நம்ம தம்பி தெரியும் எனக்கு, அவனே போடுங்க சொல்லி அவரும் ஓகே சொன்னான். அண்ட் பிரதீப்புமே வந்து ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஒரு 4-5 படம் பண்ண எடிட்டர் தேவைன்னு சொல்லி அவங்க வந்து போனோம். பிரதீப்பும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அப்படிதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்படிதான் இதான் வந்து கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் படம் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோமாளிலாம் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு எடுத்து வந்து ஃபுட்டேஜ் வரல, அப்பெல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் இருந்தது இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்க அப்படியே கெஸ் பண்ணி? படமும் இல்லை, இவரை பார்க்கும்போது எனக்கு ஹிட்னு தெரிஞ்சிச்சு. அது என்னன்னு தெரியல. அந்த பிரதீப் வந்து அவர் வந்து கதை சொன்னாரு. அப்பயே நம்ம ஹிட் படத்துல இருக்கோம். கதையை கேட்டு கூட இல்லை, அவர் கதை சொல்ற விதத்திலேயே அவரோட டீடைலிங்லயே நம்ம ஒரு ஹிட் படம் பண்ண போறோம் அப்படின்ற அந்த வைப் வந்துருச்சு எனக்கு. எவ்வளவு ஹிட்ன்றது வந்து அது தெரியாம இருந்துச்சு. பட் ஒரு ஹிட் படம் இது அப்படின்றது வந்து அவர் அப்ரோச் பண்ற விதம், அந்த பேசுறது, அவரோட பிளானிங்கு, சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ பிளான் பண்ணுவாரு. ஸோ அதுலேயே வந்து இது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு அவர் பண்றது. அவர் சொன்ன கதை, அவரோட ப்ராசஸும் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்ததுனால இது ஒரு கான்ஃபிடென்ட்டா கன்ஃபார்மாக இது ஹிட் படம்ன்ற ஃபீல் கொடுத்துட்டாரு அப்படியே. அதுலேயும் ட்ரெய்லரில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ணீங்கல்ல, ஏன்னா அது ஆடியன்ஸை பெரிய லெவலில் கவர்ந்த ட்ரெய்லர்னு கூட சொல்லலாம். ஆமாம், அப்போ ஏதோ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு தமிழில் தான். ஏதோ எண்டில் வந்து மொட்டராஜன் ட்ரெய்லர் வந்து சுமாராக போயிட்டு இருந்துச்சு. எண்டில் மொட்டராஜன் பஞ்சு போட்டு ஃபுல் ஃப்ளாப் பண்ணி நான் சிரிச்சேன்னா அப்போதான் கோமாளி ட்ரெய்லர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு, நான் ஃபுல் ட்ரெய்லர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு காட்டல, ஃபுல் ட்ரெய்லர் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோ நான் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா எண்டில் அந்த மொட்டராஜன் கிளாப் பண்ணுவோம் அந்த ட்ரெய்லரு, அந்த மாதிரி நம்ம படத்துல ஏதாவது கிளாப் மூமெண்ட்ஸ் எடுத்து பின்னாடி வைக்கணும் ப்ரோ, ஏன்னா செம்மையா வந்துருச்சு, எண்டு மட்டும் வைக்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு காட்டினேன். காட்டும்போது ஃபுல்லா ட்ரெய்லர் பார்த்தாரு, ப்ரோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் எனக்கு, ஆனா எண்டில் மட்டும் அந்த கிளாப் பண்ற விஷயம் வேணும் ப்ரோ, ஏதாவது ஒன்று எடுக்கணும் ப்ரோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, சரி ப்ரோ நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் டப்பிங் போயிட்டாரு கிளம்பி. அதுக்கப்புறம் டப்பிங்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. கரெக்டா அந்த சீன் தான் டப் பண்ணாங்க போல, ஜெயம் டப் பண்றது அவருக்கு அது ஞாபகம். ஃபோன் பண்ணி ப்ரோ இது போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. ரஜினி சார் எப்படி இருக்கும். ஸோ அப்போ உடனே வச்சு உடனே அவுட் தான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. டீம்ல எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து தெரிச்சிட்டாங்க எங்கேயோ போகுது ட்ரெய்லர். இப்போ பொதுவாக வந்து என்னன்னா ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆகுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சினிமா பொறுத்துறது. ஆனால் அந்த காம்பினேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது லாங் டிராவல் கொண்டு வந்துடும், ஒரு பர்ஃபெக்டா செட் ஆச்சுன்னா. அப்படி வந்து உங்களுக்கு வந்து பிரதீப் சாரை சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு லவ் டுடே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா பண்ணியிருந்தாரு, அடுத்து ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ண போறான்னு அப்ரோச் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த விஷயம்? ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ண போறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களோட தாட்? நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? இல்ல எனக்கு அது 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 வந்து நெகட்டிவா ஃபீல் ஆகல. ஏன்னா கோமாளி அவர் எப்படி அப்ரோச் பண்ண விதம்ன்ற அந்த கூட இருந்து பார்த்துட்டாங்க. அண்ட் அவரோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து சில பேர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து எடுப்பாங்கல்ல, ஸ்க்ரீன்ல சொதப்புவாங்க, அந்த மாதிரி இவர் பண்ண மாட்டேன்னு எனக்கு முன்னாடி தெரியும். ஸோ ப்ரோ இதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஃபோனில் சொன்னார். இந்த மாதிரி ஒரு முதல்ல ஏஜிஎஸ்ல தான் கால் வச்சு பண்ணி இந்த மாதிரி படம் அப்படியான்னு சொல்லி அப்புறம் தான் இவருக்கு நான் கால் வச்சேன். இதுதான் இதான் பண்ணியிருக்கேன், நான் வந்து கதை சொல்கிறேன், ஒரு நாள் வாங்க அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு ஆப்வியஸ்லி இது ஸ்க்ரீன் பிளே பண்ணிருந்தாலும் தெரியும். ஸோ போய் உட்கார்ந்தோடனே நீங்க பார்த்த படம் இருக்குல்ல, அது எல்லாமே எடிட் முதல் கொண்டு டிரான்சிஷன் முதல் கொண்டு எல்லாமே ஒரு மைண்ட்ல இருந்தது. அவர் அப்படியே எனக்கு வந்து படத்தை காமிச்சாரு, சொல்லி இதுதான் இருக்க போகுதுன்னு காமிச்சிட்டாரு.
அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து பண்ணியிருந்தேன். இப்போ அவர் தான் நடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட காசு சொல்லி நான் தான் பண்ண போறேன் சொல்லிட்டாரு. அதுதான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு 10% இருந்தா கூட நான் இன்னும் பெரிய எடிட்டர் ஆயிடுவான். அவங்க கான்ஃபிடென்ட்டோட பவர். நம்ம யூஸ்வலா வந்து தூரமா இருக்கவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். பக்கத்துலயே ஒருத்தர் வந்து நம்ம கூட தான் இருந்தாரு. அவரோட டேலண்ட், அவர் போற ஹைட்டை பார்த்து நான் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆக வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரை பார்த்து நான் ரொம்ப இன்னும் இன்ஸ்பயர் ஆகிட்டாரு. டேலண்ட். லோக்கடேல எடிட்டருக்கு வந்து பெரிய லெவல்ல பாராட்டுகள் கிடைச்சது. எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா சொன்னாங்க, ஏன்னா எடிட் பயங்கரமா இருக்கு படம் வந்துன்னு. அந்த மாதிரி வந்த பாராட்டுகளே உங்களால மறக்க முடியாத பாராட்டுகள்னா இதை சொல்லுவீங்க? லோக்கடேக்கு இந்த பாராட்டுகள் என்ன, இந்த விஷ் மறக்க முடியாது. ஒருத்தர் விஷ் பண்ணாங்க, நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் பர்டிகுலரா ஒரு சில உங்களுக்கு மெமரிஸ்ல இருக்கும்ல, இவங்க விஷ் பண்ணாங்க, நல்லா இன்னி வரையும் நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லையே, நிறைய ஹீரோஸ்லாமே ஃபோன் பண்ணாங்க, நிறைய ஹீரோஸ் ஃபோன் பண்ணாங்க. பட் ரொம்ப ஸ்பெஷல்னா பிரவீன் கேஎல் சார் ஃபோன் பண்ணதுதான். நம்ம கத்துக்கிட்ட இடத்துல இருந்தே வந்து, ஏன்னா அது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை பிரவீன் சார். இல்ல கதைக்கல்லி ஒரு வாட்டி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் படத்துக்கு சொன்னாரு. அது ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க, ஒரு பூஸ்ட் பண்றதுக்காக சொல்லியிருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் சார் என்னை கண்டுக்கவே இல்லை, எதுக்குமே சொல்ல அப்படியே இருந்தாரு. இதுக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் நீங்க பண்ணல இன்னொரு பெரிய இருந்துச்சுன்னா ஸ்டார். இப்ப சமீபத்துல அது ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதுக்கான ஐடியாஸ் எப்படி நீங்க கேதர் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரெய்லர் இருந்தால் பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு. இல்ல அது எனக்கு வந்து நான் எல்லா படத்துக்கும் போடுற எஃபோர்ட் தான் போட்டேன். ஆரம்பிக்கும் போதும் அது இவ்வளவு பெரிய ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. நம்ம அந்த ட்ரெய்லரோட பர்பஸ் என்ன, படம் பார்க்கறது. ட்ரெய்லர் பண்ணா அந்த படம் பார்க்கணுன்ற ஆசை வரணும், அதுதான் பர்பஸ். இது இப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனா அந்த படத்துல அந்த சோல்ஃபுல்லான விஷயம் இருந்துச்சு. என்னன்னா மெயினா வந்து இது வந்து இன்டர்நெட்ல கொண்டாடின நிறைய மக்கள் வந்து மீடியா சம்பந்தப்பட்ட மக்கள், அவங்களாம் தான் அதிகமா இன்டர்நெட்ல அதை பெருசாக்கலாம். ஸோ அவங்களோட பெயின் அந்த ஸ்டார்ல இருந்துச்சு. அவங்க ட்ரை பண்ணதா இருக்கும், அவங்க வீட்டில் பெயின் எல்லாமே வந்து அவங்க ரிலேட் பண்ணிக்க போயிருந்ததுனால அதை அப்படி ரீச் பண்ணாங்க. மற்றபடி நான் வந்து அந்த படத்தில் இருக்க சோல்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து நான் அது காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து எந்த அளவுக்கு நான் வந்து அந்த படத்தை பார்த்து எங்கெங்கெல்லாம் நான் பெயினா, நானும் வந்து சினிமாவில் இருக்கிறேன் தானே, எங்கெல்லாம் எனக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சோ அந்த விஷயத்தெல்லாம் நான் எடுத்து போட்டேன். ஸோ அதனால அது வந்து கரெக்டாக பிளேஸ் ஆச்சு. ஸ்டார் வந்து ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, இருந்தாலும் படத்திற்கும் அதுக்கான வரவேற்பு இருந்தது. பட் சில எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வந்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? சில எதிர்மறையான விமர்சனம் வந்தது என்னன்னா, முதல் பாதி மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு, இந்த மாதிரி இந்த அளவு இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆனால் பட் செகண்ட் ஹாஃப் வந்து சில இடத்துல லேக் இருக்கு. அது வந்து இதுல சொன்னாங்க, தியேட்டர்ல பொதுவாக இருந்தது. ஆனால் வந்து பொதுவாக இது ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் சில விமர்சனங்களுக்கு இதாச்சு. அது பார்த்துப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எங்களுக்கு எங்கள் டீம்லேயே வந்து நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹீரோயின் வரும்போது கொஞ்சம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து எப்படின்னா, அது வந்து ரொம்ப பெரிய தப்பா நாங்கள் பார்க்கணும். இப்போ சவஞ்சி எடுத்தீங்கன்னா பெரிய ஹிட், அதுல வந்து சில லேக்லாம் இருக்கும், சில விஷயங்கள்லாம் அது தேவையே இல்லையே இருக்கும். பட் ஆனால் படம் ஹிட் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 சீனை விட்டுட்டோம். ஓகே, அந்த மாதிரி விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையன்ற மாதிரி அந்த மாதிரி விட்டது தான். அந்த சீனை தூக்குனாலும் உங்களுக்கு ஒரு எதுவும் இல்லை, தூக்குனாலுமே வந்து உங்களுக்கு கதை புரியாது. ஸோ அந்த மாதிரி லாக்லேயும் இருந்தோம் நாங்கள். ஸோ ஸ்க்ரீன் பிளேலேயே பண்ண வேண்டிய, ஸ்கிரிப்ட்லேயே பண்ண வேண்டிய கரெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது சின்ன கரெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, படத்தில் நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு, அதில் இதுவாக இருந்தபோது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்த ஹார்ஷா ரொம்ப பண்ண ரிவ்யூ, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்ன ரிவ்யூ நாங்கள் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ கேவலமான படம் இல்லைன்றது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 50% ஆடியன்ஸ் வந்து அதை கொண்டாடினாங்க. சில பேர் வந்து ரொம்ப தியேட்டர்ல உட்காந்து அழுது டே சோக்காய் அந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு. இளம் கை பிடிச்ச வந்து வீடியோஸ் எல்லாமே வந்த போது, ஸோ அப்போ வந்து யாருக்குமே பிடிக்காத படம் இல்லைல்ல. ஸோ இதே நீங்க இவ்வளவு ஹார்ஷா வந்து
பண்ணணுன்ற எனக்கு கோவம் இருந்துச்சு. அது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த டாக்ஸிக் பீப்புளோட அந்த பிரச்சனைலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி படம் வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் தான். ஸோ நாங்கள் நினச்சதும் அந்த 50% ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணதும் நிறைய பேர் பிடிச்சதும் எங்களுக்கு ஹாப்பி. அதில் கடைசி வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் இருக்கும் அந்த கவின் சார் போடுறது. அதெல்லாம் எப்படி இவர் டேரக்டர் வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டாங்க, உங்களுக்கு படம் வந்து ஃபுட்டேஜ் வந்துருக்கும். பட் சில காட்சிகள் நீங்கள் இப்போ சொன்னீங்க 2-3 காட்சிகள் வந்து நீக்கிருந்தா உங்களுக்கு படம் புரியாது அப்படின்னு. இப்போ சில காட்சிகள் நீங்கள் வைக்கணும்னு நினச்சி நீக்கப்பட்ட காட்சிகள் எதில் சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய ப்ரோமோஸும் வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் டிசைன் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி? இல்ல அது வந்து லென்த் கம்மி பண்றதுக்கு எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தூக்குனேன். அது நாங்க வந்து ஆக்சுவலா சீன்ஸா தூக்குனது ரொம்ப கம்மி. ஸோ சீன் வந்து ஒரு 6 நிமிஷம் இருக்குன்னா அது 4 நிமிஷமா இருக்கும். அந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணோம். ஏன்னா சீன் எல்லாமே கனெக்டடான சீன்ஸ். ஏதாச்சும் சீனா தூக்குனா உங்களுக்கு சீன் புரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கனெக்டடா இருந்ததுனால அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ அந்த சீனோட லென்த் மட்டும் கம்மி பண்ணிட்டோம். அதுதான் இருந்துச்சு. பர்டிகுலராக வந்து நீங்கள் வித்தியாசமான ஜேர்னர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் படம் பாண்டியராஜ் சாராக இருக்கட்டும், சக்தி சௌந்தரராஜன் சாராக இருக்கட்டும், அப்புறம் அப்கமிங்கில் வந்து இளன் சார், யங் டேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதீப் ரங்கன் சார் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் துரை செந்தில்குமார் சாராக இருக்கட்டும். டிஃப்ரெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஒவ்வொருத்தையும் ஒரு விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து வித்தியாசங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து அவங்களோட பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டேரக்டர் ஒரு மாதிரி வந்து நம்ம ஒரு டேரக்டரோட ப்ராக்டிஸ் ஆயிருப்போம். அடுத்த படத்துல அவங்களோட ஒர்க் ஃப்ளோ எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் படம் எடுத்தீங்கன்னா பாண்டியராஜ் சார்லாம் வந்து எடிட்ல அவ்வளோ உட்காரவே மாட்டாரு. வருவாரு, அவர் பேஷன்ஸ் இருக்காது. நிறைய டேரக்டர்ஸ்க்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது. பட் அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, வந்து என்ன வேணும்ன்றத வந்து கன்வே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்னேஸ்வரன் ப்ரோவோட அவருமே வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவாங்க. எடிட்ல உட்காந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கேட்டகரிஸ் டேரக்டர்ஸ் ஒரு பாண்டியராஜ் சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அஸ்வின் ராம் இருக்காங்க, இப்போ டார்லிங் அந்த டேரக்டர் இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூட உட்காந்துலாம் எடிட் பண்ண மாட்டாங்க. இப்போ சக்தி சார்லாம் கூடவே உட்காருவார். அவருக்கு என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்கு மைண்ட்ல எல்லாமே அவருக்கு சக்தி சார் இளனும் வந்து கூடவே உட்காந்துருக்கும். ப்ரோ நான் உட்காந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ப்ரோ, ஏன்னா என்னென்ன ஷார்ட்ஸ் ஓகே இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுவேன், நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. அந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து அசிஸ்டண்டோட தான் உட்காருவாங்க. ஒரு கேட்டகரி இருக்கும். அவங்க ஏன்னா ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க அசிஸ்டண்டோட உட்காந்து படத்தை கொடுத்துருவாங்க, நீங்க ஒரு வருஷன் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அது அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மேல ஒரு படி யோசிச்சா தான் அவங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி துரை செந்தில் சார்லாம் அந்த மாதிரி தான். ஸோ நான் நிறைய ரஃபா ஒன்று அசிஸ்டண்டோட உட்காந்துட்டு என்கிட்ட கொடுத்துருவாரு. நான் ஒரு வருஷன் எடிட் பண்ணி காமிச்சேன். அவர் வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கிட்டீங்களே ஆட் பண்ணிக்கலாம் சொல்லி அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ டேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதான் ஒரு டேரக்டர் சொல்லுற மாதிரி. இப்போ நீங்கள் துரை செந்தில்குமார் சார் பற்றி சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக கருடன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த கதையை ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கும். அதை பார்த்தப்பே வந்து இந்த அளவு இது ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சா? படம் எடிட் பண்ணி முடிச்சு நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் கட் பாக்குறப்ப இந்த அளவு படம் ஆடியன்ஸ் பயங்கரமா ரீச் ஆகும் அப்படின்னு உங்களால? ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதாவது ஹிட் ஆகிடும் தெரியும், இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும்ன்றது எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கணும் தோணும். அதுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்து கொலைடாகி வரும்போது அது வந்து படமா பார்க்கும்போது எனக்கு இது பெரிய ஹிட் ஆகும். அவருக்குமே ஃபோன் பண்ணி சார் இந்த படம் எங்கேயோ கூப்பிட்டு போகுது உங்களை அப்படின்னு ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லுவேன். அப்போ தெரிஞ்சிருச்சு. முன்னாடி ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு சில இதெல்லாம் நம்மளோட கற்பனை கம்மியா இருக்கும், சம்டைம்ஸ் சில டைம்ல அதிகமா இருக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த
அதே மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்து நான் பண்ணதில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் படம். கதகளியில கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் ஆக்ஷன் நான் பண்ணது இல்லாதனால எனக்கு அதை வந்து எப்படின்னு கற்பனை பண்ண முடியல. ஸ்கிரிப்ட் படிக்கும் இப்போ லவ் டுடே என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அவர் சொல்லும் போதே நான் அப்படியே கற்பனை பண்ணி படத்தை பார்த்துட்டேன். இதை என்னால் பண்ண முடியாதுனால நான் எனக்கு பெருசாக இருக்கு. படம் வந்ததுக்கும் எனக்கு வந்து இது கண்டிப்பாக அடிக்கும் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி தோணுது. நீங்கள் சூரிய சார்ட்ட பேசுனீங்களா படம் பார்த்துட்டு? ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்னோட வெர்ஷன் பண்ணிட்டு சூரிய சார் பார்த்தாரு. சூரிய சார் தான் எனக்கு கால் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்கிறது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம், காஃபி சாப்பிடுவோம் அப்படிலாம் பேசிட்டு ஃபோன். ஆனால் ரொம்ப இறங்கி பேசுறேன். நான் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை, எப்பவும் ஒரே சொல்லிடும் அப்படின்னு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்துட்டும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருந்தேன். அப்போ ட்ரெய்லர் வந்து அவருக்கு காமிக்கும் போது கூட பாண்டியன் சார் இருந்திருக்காரு. அவருக்கும் காமிச்சு சூப்பராக இருக்கிற ட்ரெய்லரு உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி அப்புறம் கால் பண்ணிடுச்சு.